ஏய் என்ன நீ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிற? எனக்கும் கூட வாத்துறதுக்கு. ஏய் குடுடி அம்மா. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க சண்டையே. அம்மா இங்க பாருங்கம்மா. என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சீக்கிரமா ஏந்துக்கொண்டு தானே சொன்னேன். அம்மா இங்க பாருங்கம்மா, எல்லாத்தையும் இவளே இழுத்துக்கிறேன், எனக்கு தரவே மாட்டேங்கிறா. இப்படி சண்டை போடாம யாருக்குமே இல்லை வச்சுட்டு சீக்கிரமா ஏந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு துணி வாங்க போறோம், சீக்கிரமா ஏந்துக்கோங்க. என்னது துணி வாங்க போறோமா? நிஜமாவாமா? இல்ல பொய் சொல்றேன், ஏந்துக்கோங்கடி. இங்க 2 பேருக்கும் இதுதான் சொல்லி சொல்லியே நேரம் போகுது. உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இதான டைம். சீக்கிரமா ஏந்துக்கோங்கடி, சீக்கிரமா ஏந்துக்கோ. அப்படியாம்மா? இதோ நான் போயிடுறேன். ஏ பிஸ். அப்பாடா அவ போயிட்டான், நம்ம தூங்கலாம். ஏய் உனக்கு வேற சொல்லணுமாடி, சீக்கிரமா ஏந்துடி. அம்மா எங்கம்மா போறோம்? சும்மா இருமா, நான் தூங்க போறேன். இன்னைக்கு நீ கையால அடி வாங்காம சீக்கிரமா ஏந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் இன்னைக்கு நம்ம சட்டை வாங்க போறோம், சீக்கிரமா ஏந்துக்கோ. ஏந்துரி, அடி வாங்க போறாரு. என்னது துணி வாங்க போறோமா? சொல்லவே இல்லையாம்மா. சரிம்மா நான் புஷ்ன்னு ஆகிட்டு இருந்துடுறேன். சரி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போய் கோபி தாமா ஊற்றி கொடுக்கலாம். நமக்கு துணி வாங்க போறாங்கடி, சூப்பரா இருக்கும்டி, செம்ம ஜாலியா இருக்கும். அம்மா சீக்கிரமா வாங்கம்மா போகலாம். இருங்கடி, வீட்டெல்லாம் சாத்திட்டு வரணும்ல, உங்களுக்கு அவசரத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி? சரி வாங்கடி போகலாம். அம்மா அம்மா எதுக்குமா நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம்? ஐயோ உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நேரமே கிடைக்கலடி. புது வருஷம் வருதுல்ல, அதுக்கு தாண்டி. ஓஹோ புது வருஷத்துக்கா? ஜோலி ஜோலி. சரி பசங்களா பேசிட்டே இருக்க வேணாம், சீக்கிரமா போயிடலாம் வாங்க. சரிம்மா வாமா போகலாம், சீக்கிரம் வாங்கம்மா போகலாம். சரி வாங்க, இது வரும். ஹீ ஜோலி ஜோலி. ஜோலி இங்க பாருடி, எவ்வளோ பெரிய கடல், அங்க பாரு எவ்வளோ துணி இருக்குன்னு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இதை வரேன்டி. அம்மா இங்க பாருங்கம்மா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. சரிடி வாங்கடி உள்ள போகலாம். யாரோ புது கஷ்டமா வந்திருக்காங்க போல, சரி நம்ம சீக்கிரமா போகலாம். பெரிய கடையாத்தான் இருக்கு. ஏம்மா இங்க வாமா. சொல்லுங்க மேடம், என்ன மாதிரி என்னம்மா ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்களா? என்ன ட்ரெஸ் கடைக்கு ட்ரெஸ் வாங்காம எதுக்குமா வருவாங்க? இல்லைம்மா பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், அதான் வந்தேன். நிறைய துணியும் தான் எடுத்து போடுவான், பார்க்கலாம். பசங்களா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, ஆளுக்கு ஒரு துணி தான் வாங்கணும் சரியா? எனக்கு அவ்வளோ காசெல்லாம் இல்லை, 2 பேருக்கும் ஆளுக்கு பிடிச்சதை வாங்கிடுங்க சரியா? சரி மேடம், உங்களுக்கு நாங்கள் இந்த கூடை கொடுத்துருவோம், இதுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா மேடம்? சரியாக்கா, நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறோம். எடுடியாது. நான் தான் எடுத்துகிட்டு வருவேன். நான் தான் எடுத்துகிட்டு வருவேன். எங்கே போனாலும் சண்டை தான். பசங்களா அடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் பிடிச்ச துணியை ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, சீக்கிரமாக போகணும். எங்கே பாரு அம்மாவே சூடாயிட்டாங்க, சும்மா இங்கே வச்சுக்கிட்டு நம்ம பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துக்கலாம். எங்கே பாரு இந்த நல்லா இருக்குல்ல இந்த செடி. ரொம்ப கிச்சிக்கிச்சி விட்டுதுடி. சரி நான் துணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் தான் எடுப்பேன். வாவ் இது பிங்க் கலரில் இருக்குது. நீ இங்கே பார்த்துக்கிட்டு கடை, நான் அங்கிட்டு போய் பார்க்குறேன். நீ போடி. வாவ் இது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் பிங்க் கலர் என்கிட்ட ஒன்று சட்டை இருக்குது, ஆனால் வேணாம். இதுவும் ஒரு மாதிரியா இருக்கு. எது வாங்கலாம்? எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கேன். எது வாங்கலாம்? புது வருஷத்துக்கு எது வாங்கணும்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு. இது நல்லா இருக்கே, இது பார்க்கலாம். நான் இதுதான் எடுக்க போகிறேன், இது நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இது அவ்வளோலாம் பிடிக்கல. நல்ல கலராக எடுக்கணும், நல்லா பாவிக்கிற கலராக எடுக்கணும். இது சூப்பராக இருக்கே. வாவ் இது நல்லா இருக்கே. தெரியுது நம்ம தான் இதுதான் நான் வாங்கலாம், நம்ம அம்மாட்ட போய் சொல்லலாம். ஏண்டி நீ பார்த்து எடுத்துட்டியா? ஆமாண்டி நான் எடுத்துட்டேன், நீ தேவைன்னா நீ எடுத்துக்க. சரிடி. நல்லா இருக்கே இந்த துணியெல்லாம். ஏதோ வாங்கினானே எனக்கே புரியல, அம்மாட்டே கேட்கலாம். நமக்கு எதுக்கு கன்ஃபியூஷன்? நம்ம இந்த பசங்களுக்கு 2 ஒரே மாதிரி வாங்கணும்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே எடுக்க மாட்டேங்குது. அம்மா ஒரே கலரில் 2 துணி இருந்தால் எடுத்து போடுங்க பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி நம்ம எடுத்துட்டு கொண்டு வைக்கலாம். இங்கே தானே வச்சு எங்கே போச்சது? என்ன இங்கே இருக்கு? யார் இதை வச்சுனே தெரியல.
என்ன தெரிஞ்சிட்டு இருக்க? இது நான் பார்த்து வச்சது. என்னது நீ பாத்தியா? நான் தாடி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் எடுத்து வச்சேன். அதான் எனக்கு. விட்டு விட்டு விட்டு. என்ன எங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க? பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ஃபர்ஸ்ட் இது நான் தான் எடுத்தேன். இவ்வளோ எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் வாங்கி கொடுமா, இது நான் தான் எடுத்தேன். ஐயோ இப்படி சண்டை போடாங்க பசங்களா. யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. வரா நான் இனிமேல் ட்ரெஸ்ஸே வாங்கி தருவாங்க பார்த்துக்கோங்க. ஏம்மா மல்லி, நீ விட்டு கொடுத்துருமா. பாவம்ல, அக்காக்கு தானே கொடுத்துரு. நம்ம வேற வாங்கி எடுத்துக்கலாம். வேற கலர் நிறைய கலர் இருக்கு பாரு. அதெல்லாம் முடியாது. அவளை வேணா விட்டு கொடுக்க சொல்லுங்க, நான் விட்டு தர மாட்டேன். எனக்கு வேணும். அம்மா இல்லி, நீ அதை விட்டு கூட. அஸ்கு பிஸ்கு நான்லாம் விட்டு தர மாட்டேன். என்னால முடியாது. இப்படி பண்ணாங்க பசங்க, எங்க அடி வாங்க போறீங்க. அக்கா இந்த ட்ரெஸ் கலர்ல 2 இருக்கா? இந்த கலர்லயாம்மா? நான் பாக்குறேன் இருங்க. ஆமா மேடம், 2 கலர் இருக்கு. அப்பாடா நல்ல வேலை. சரி சரி மேடம், நீங்க இதே பேக் பண்ணிருங்க. ஏங்க இங்க வாங்கடி, நான் செத்தாலே ஒன்று கொடுத்துட மாட்டேன்டி. வாவ், 2 கலர்ல இருக்கே, செமையா இருக்கு. இருங்கடி, 2 ஒரே கலர் கொடுப்பீங்களா? சரி இதா இருக்கு, 2 பேருக்கும் 2 கலர். இனிமே சண்டை பிடிங்கன்னு சொல்லுங்க, அடிச்ச போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. சரிம்மா, நாங்க 2 பேரும் எடுத்துக்கிறோம். சரிக்கா, பார்த்து போடுங்கக்கா. இல்லாமலாம் இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்கக்கா. சரிம்மா, ஆஃபர்லாம் இருக்கு, உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். ஆஃபர் நிறைய இருக்குமா உங்களுக்கு, இப்போ கண்டிப்பாக போட்டு கொடுத்துடலாம் நம்ம கம்மி ரேட்டுக்கு. இது ஒன்றுக்கு வந்து 500 ரூபாம்மா, 2க்கும் வந்து 500 ரூபாம்மா. இது 1000 ரூபா. என்னக்கா இப்படி பண்ணுறீங்க? நான் எடுத்துகிட்டு வந்ததே 700 ரூபா தான். 700 தாக்கா இருக்கு, பார்த்து போடுங்கக்கா. அம்மா 700 ரூபாலாம் எடுக்க முடியாது. வேணா நீங்கள் வந்து 900 ரூபானா கொடுங்க. 700 ரூபாக்கெலாம் எடுக்க முடியாதுமா. அக்கா உங்கள் கடையிலானக்கா வாங்க போகிறோம், ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? அக்கா கொஞ்சம் பார்த்து போடுங்கக்கா. சரிம்மா சரி. அப்போ கடைசியா 7050 ரூபா கொடுங்கம்மா. சரிம்மா சரி, நான் தான் கொடுத்துட்றேன். இதாங்கக்கா. இதாங்க மேடம். சரி நான் எடுத்துட்டு வரேன். அம்மா நான் எடுத்துட்டு போறேம்மா. இல்லடி, நீ மட்டும் தான் எடுத்துட்டு போவேன், நான் தான் எடுத்துட்டு வருவேன். சண்டை போடாங்கடி, எங்க இப்படி சண்டை போட்டு என் மண்டையை போட்டு கலைக்கிறீங்க? எங்க இப்படி பண்றீங்க? சரிக்கா வரேன். சரி போயிட்டு வரேன். நான் தான் பிடிப்பேன். சூப்பரா இருக்குல்ல இந்த துணி, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இதை நான் வச்சு பார்க்க போறேன். எங்க பத்தியா எனக்கு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. ரொம்ப ஸ்பெஷல். எனக்கும் இருக்கு துணி, இது எடுக்கிறேன். உன்னை விட அந்த துணி எனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குடி. சும்மா சொல்லாத, ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இரு அம்மாட்ட கேட்கலாம் யாருக்கு நல்லா இருக்குன்னு. அம்மா இங்க வாங்க. கொஞ்சம் துணி வாங்கினாலும் இதுதான் பிரச்சனை. என்னடி உங்களுக்கு பிரச்சனை? அதொன்னும் இல்லம்மா, எங்க 2 பேர்ல யாருக்குமா இந்த துணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு? அம்மா உண்மையே சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க. இல்ல அம்மா என்னதான் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க 2 பேருக்கும், உங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் தேவதடி. அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்ம 2 பேரும் ரொம்ப கியூட்டடி. ஆமாண்டி. இதே போல வந்து எங்க புது வருஷத்துக்கும் நாங்க ட்ரெஸ் வாங்கிட்டோம். நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சொல்லுங்க. மறக்காம வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். பாய் பாய். நல்லா இருக்குல்ல இந்த துணியெல்லாம். அடுத்த வீடியோவில் எங்கள் ஹவுஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஹவுஸ் வீடியோன்னு போடுவீங்க. நம்ம கண்டிப்பாக எங்கள் ஹவுஸை நம்ம காட்டலாம். பாய் பாய்.